गणपतये नमः। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं सदर्पजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये। शिवः सर्वज्ञः प्रवर्तमानस्याद्य प्रमणः द्वितीयप्रार्थे श्वेतपराकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाधिकं शततमे तत्र कलियुगे प्रथमपादे प्रथमदिने गम्भूर्दीपे भारतवर्षे अयोग्यखण्डे मेरो दक्षिणपार्श्वे सखाब्दे अस्मिन् वर्तमाने विजयकालिके बहुवार्ये सत्याः संवत्सराणां मध्ये इदानीं मङ्गलहरवरसनाम संवत्सरः मकरमासस्यः अस्याः शनिवासर गृहप्रवेश मङ्गल दैवमुहूर्तकार्य मण्डपस्य शुभकार्य शुभपरिहारानुकूल्यादिफलसिद्ध्यर्थम् अस्मिन् यजमान्यः अद्यपूर्व एवं सद्गुण विजयजनविष्णायाम् असजां वर्तमानायां शुभपुण्यतिथौ अस्याः सुहोत्रोद्भवस्याः नक्षत्रे राजवयादस्याः पूरट्टादि नक्षत्रे राजवयादस्याः बालसुब्रह्मण्यं नामधेयः तस्याः उत्तरायण नक्षत्रे राजवयादस्याः सुभद्रादि इनाम्याः तस्मिन् तस्याः सह भार्याः धर्मवर्धिन्याः अस्याः इमौ दम्पत्योः विशाखा नक्षत्रे राजवयादस्याः जनार्दनन् नामधेयः महनक्षत्रे मादङ्गन् नामधेयः मृगशीर्षा नक्षत्रे वाणिज्यानां व्याहादस्यानां सककुटुम्ब நம்மளுடைய ஒவ்வொரு பேர் வைக்கிற வைபவம் பிறந்த எல்லாம் நான் தான் வந்தது பாருங்க அந்த பேர் எப்படி எல்லாம் வேலை செய்யும் அதிர்ஷ்டம் என்று சொல்றேன் அதிர்ஷ்டம் அந்த முதல் என்ன பேர் அம்மா சொன்ன பேர் நட்சத்திரம் அது இன்னைக்கு அதான் இந்த வானத்துல இருக்கு நட்சத்திரம் அதே மாதிரி இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் 27 நாள் 27 தரம் ஒவ்வொரு மாதத்தை சுற்றி வரும். அன்றைக்கு நீங்க பிறந்தா அன்றைக்கு அந்த நட்சத்திரம் മറ്റൊരു അടിച്ചുവിടാൻ அதான் நட்சத்திரம் முதல் சொல்றேன். अस्याः तस्य सहकुटुम्ब सर्वस्थैर्य दीर्घव्ययायुलारोग्य ऐश्वर्याणाभिवृद्ध्यर्थम् इष्टकाम्यार्थेत्यर्थं धर्मार्थकाम्यमोक्ष सद्विध फलप्रसादेत्यर्थम् आयुष्मदे जीवते सज्जन्तान सकलसौभाग्येत्यर्थम् अस्य देवदेव वल्लभाम्बिकादेवी समेत महागणपति विघ्नेश्वरस्य अनुग्रह कृपाकटाक्षेण फलसिद्ध्यर्थम् अस्याः इष्टदैव कुलदैव आदित्यादि नवग्रह सूर्य सोम अंगारक बुध बृहस्पति शुक्र शनैश्वर राहु केतु नवग्रह प्रीति परिहारार्थम अस्मिन् मंडप विघ्नेश्वर पूजा मध्ये कुंभ पूजा मध्ये तस्याः अग्नि कार्यार्थ सिद्ध्यर्थं च आचार्याः येन वास्तु प्रकार वास्तु परिहार संकल्प सिद्ध्यर्थम आचार्यां येन संकल्प विधानेन अहम अद्य करिष्यते இவ்வளவு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அந்த பூஜையெல்லாம் பிள்ளையார் பூஜையிலிருந்து எல்லா பூஜையும் செய்கிறோம். இன்னும் இந்த வீட்டுக்கு உரிமையானவர்கள் சொந்தக்காரர்கள் அப்பாவிலிருந்து அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லாரையும் வீட்டில் ஒவ்வொரு நாட்களும் தெய்வம் வீட்டில் முதலிருந்து நல்ல கெடுதிகளை தடுத்து அழித்து இந்த அக்னியை தெரியுதோ அதே மாதிரி கெடுதியை தீனியாகி போகணும் தீயாக கழிந்து போகணும். நல்ல நன்மைகள் நம்மளுடைய படிப்புகளை கொண்டு அப்பா வேலை அம்மாட வேலைகள் எல்லாம் நல்லதாக வந்து சேரும். அதுதான் இந்த சங்கல்பம் நான் அப்படி நினைச்சு கொண்டு போட்டுருவோம். இந்த தட்டத்தில் கையில் இருக்கிற அந்த பூவும் அச்சதுன்றது அரிசி இதில் போட்டுருவோம். அப்படியே அப்படியே எல்லாருமே வந்துடும். வெப்ப மட்டும் கையில் படிக்கணும். कलशं पूजयेत् कलशस्य मुखे विष्णुकण्ठे रुद्रसमः प्रदा मूले तत्र दिगो ब्रह्म मध्यमात्रगणां सदा कुच्चौ दोषार्धौ सर्वो सप्ततीनो वसन्तरो ऋग्वेदो यजुर्वेदो सामवेदो अथर्वणः गङ्गैः जमुने चैव गोदावरी सरस्वती नर्मदा सिन्धु कावेरी जलेऽस्मिन् सन्निधिं कुरु. இது ஜலேனாஸ்ராய் மகா. இந்த தண்ணியில 7 பேர்கள் சொல்லுவோம். இங்க இருக்கிற ஒரு நதிகளுக்கு பேர் அறிஞ்சிருக்கீங்களா? அதே மாதிரி இந்த எங்கட தமிழ்நாட்டில் எங்கட இடத்துல மகாவள்ளி கீரிமலை இந்த ஒரு பேர்கள் கொண்டு இந்த நதி கங்கை ஆறு என்று சொல்வது. அதே
அதே மாதிரி இந்தியாவிலே இருக்கு கங்கை, யமுனா, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி. ஒவ்வொரு அதெல்லாம் மிக தெய்வம். அந்த இதை இந்த இடத்துல வந்திருந்தால் எல்லாம் மெல்ல மெல்ல எல்லாம் தம்பி சமயத்துல எல்லாம் படிப்பீங்களா? இந்த சமய அறிவுல எல்லாம் தெரிந்து கொள்வீங்க. தீபதே மகா சுபம்போது கல்யாணம் நமசத்ரு விநாசாய தீபஜோதி நமோஸ்துதே. தீபதே மகா எங்களுடைய சத்துருக்கள் எல்லாம் அடைஞ்சு போய் இந்த தீபம் 3 சுடர்களும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன்றிருந்து நல்ல தெய்வ சுடராக பிரகாசிக்கணும். அந்த விளக்கு பிரகாசமா இருக்கு பார்த்தீங்களா? ஒளி அந்த ஒளியை நல்லா ஒட்டு பார்த்தால் நல்ல பவுன் கலர்ல அது எரிந்து கொண்டிருக்குது. இது நல்ல மங்களமான நல்ல ஆரோக்கியத்தை சாப்பிட்டு எவ்வளவு தைரியமா நாங்கள் இருக்கிறோமோ அதே மாதிரி அந்த விளக்கினுடைய பிரகாசமும் வீட்டில் நல்ல பிரகாச ஒளிகளை தரணும். இருளான கெடுதியான ஒளிகளை எல்லாம் அழித்து அதுக்கு தான் அந்த முத்திரி 5 திரி பஞ்சதிரின்னா பஞ்சபூதங்கள் அதெல்லாம் சமயத்தில் உங்களுக்கு இப்போ கடினமான சொல்ல இருக்கும். அதுக்கு தான் இதெல்லாம் செய்யணும்னா பார்த்துக்கொள்ளணும். ஓம் கணபத்யே நமஹ கணபத்யாசனாய நமஹ கணபதி மூர்த்தியே நமஹ. ஆவாகன ஸ்தாபன சன்னிதான சன்னிரோதன குந்தன தேனுமுத்ராமிரதேது கணபத்தியே நமஹ. பாதயோக வாத்தியாக்கிய ஆஜமன்யம் சமர்ப்பஜாமி. நீங்கள் இந்த 5 கரத்தனையான முகத்தனை இந்து நிலமுறை போல்மையிட்டனை படிக்கிறீங்க. நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியை வைத்தலை போற்றுகின்றோம். அவர் திருவாக்கு சொல்லுவாங்க. படிப்பெல்லாம் மூளையில் வரும். அந்த மூளை வந்து புத்தி வந்து மழுங்காமல் நல்ல கூர்மையாக விசேஷங்களை தருவாங்க. அதுக்கு தான் அவருக்கு ஆணிமுகன், ஆறுமுகன், அம்பிகை, வண்ணம்பலவன், ஞான குருவாணி வரும் நாடு அந்த தேவாரங்கள் எல்லாம் சொல்லி பாலும் தெளிதேனும் பாலும் பரப்புங்குவே 4 கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தும்மணியே நீ எனக்கு சங்கத்தமிழ். தும்பிக்கையினுடைய முக வடிவங்களை கொண்ட விநாயகர் பெருமானே நான் தந்த இந்த பாலும் தெளிதேனும் பாலும் பரப்புங்குவே 4 எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சங்கத்தமிழ் 3ஐயும் தான் நான் படிக்க வேண்டிய அறிவு கற்றுக்கொள்ள வேண்டியவற்றை விநாயகர் பெருமானே தாரங்களும் சொல்லி பூ வைக்க வச்சோம். ஒழுங்கு வைக்கலாம். அம்மா அப்பா இருந்து ஓம் சுமுகாய் ஓம் பிள்ளையாரத்தில் வச்சுட்டாக்க அதுதான் பிள்ளையாருக்குரிய திருவாரம். காப்புண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்கு உண்டாம். நீங்கள் ஒரு தேர்ந்தவரை மேனி உடங்காது பூக்கொண்டு துப்பார் மேனி தும்பிக்கையான் பாரம் தப்பாமல் சாவார் நமக்கு. ஓம் கணபதியே மகா பால கணபதி சம கணபதி பக்தி கணபதி நீங்க சுபத்திர ஒரு காசம் இதில் போடணும் சிவபுத்திரோ விநாயகோ நாளிகேரம் பிரதாயோ விக்னானாம் அவகாரியே. நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்வரி சன்னதி गंगाई महा जमुनाई महा नर्मदाई महा सिंधवे नमः गोदावरी नमः ताम्रवर्णिने महा सप्ततीर्थाधिपतये नमः ईशानं तत्पुरुषं अथवा वामदेवं सत्यजातवंजने विदवदाभ्यो नमः ताम्बूलं वरं निवेदनं नालिकेरं तत्त्वजं महानिवेदनं भवस्वाहा सनातनत्वा भक्ति गणपति शक्ति गणपति ब्रह्म गणपति विंगड़ गणपति चित्त गणपति विनायक गणपति क्षिप्रा गणपति ಇದು ಅನಂತ ಪ್ರಯೋಗಪಡಿಸಿಕೊಳ್ಳಲಾದ ಏರಿಯೇಷನ್ क्षिप्रा गणपति हेरंब गणपति लक्ष्मी गणपति महागणपतये नमः यथास्थानम् उद्वासयामि
சோபனாட்சே புனராகம தானியம் தனம் பசும் பகுபுத்திர லாபம் சத சம்பத்சரம் தீர்க்கமாயுகு. கும்பத்தை இது முதல் உத்வாசனம், அதாவது இந்த கும்பத்தை குலைச்சு வீடெல்லாம் ஒரு தெளிச்சிருவாங்க. உலக வீடு கட்டி புதுசாக இருக்குது, பக்குவமாக இந்த வீடு 1000 காலம் காலங்கள் எல்லா காலம் வீடு நல்ல விதமாக ஒரு சேரங்கள் ஏற்படாமல் தனிமைகள் வராமல் இந்த தீர்த்தம் தெளித்து புனிதமாக தெய்வ அனுகூலங்களோடு இருக்கிறது தான் இந்த தண்ணி தெளிக்கிறாங்க. உதாஸ்தானம் உத்வாசாமி சோதனாஷ்டே கையில் கழுவி துடைத்துக் கொள்ளுங்க. கண்டு ஒரு கொஞ்சம் கரெக்டுனாங்க கண்டு இருக்கு குடிச்சிட்டு காலம் தீவிரம் காலம் தீவிரம் சர்வஜாரி நமஸ்காரம் சாமர பஞ்சதீயம் பாபு போட்டு பண்ணுவாங்க. இல்லை இல்லை அவர் மட்டும் சுவாமி அறையில் இன்னைக்கு இது வீட்டில் பூசை செய்து முதல் கிடைக்கிற இந்த தட்டை கொண்டு வைத்து கொண்டு தட்டத்தில் கரெக்டாக வாழையிலே போட்டு வைத்து கொண்டாங்க. சாமி படம் வைக்கிற கவனம் பிள்ளைகளாக செய்யணும். Bror, vill du vara snäll?